சமூக ஆர்வலர்களுக்கு எப்பொழுதுமே சமூகத்தில் ஒரு அக்கறை இருக்கும். அவர்கள் சமூகத்தை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். மக்களுக்காக பேச வேண்டும் என்று பல விஷயங்களையும் ஆழமாக சிந்திப்பார்கள். மக்களுக்காக சிந்திக்கும் வழக்கம் உள்ளவர்கள் ஒரே குரலில் அல்லது ஒரே மொழியில் பேசுவது சற்று ஆச்சரியமான விஷயம். ஏமனில் நிகழ்ந்த ஒரு விஷயத்துக்காக பலரும் குரல் கொடுத்தார்கள். பல சமூக ஆர்வலர்களும் ஒரே ரீதியான மொழியில் பேசினார்கள். மலையாள மொழியில் பேசினார்கள் என்று நான் குற்றம் சாட்ட வரவில்லை. ஒரே புத்தகத்தை வாசித்தது போல இருந்தது என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். சமூக ஆர்வலர்கள் காலத்துக்கு ஏற்ப பேச வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. நிகழ்வுக்கேற்ப தங்களது மொழியை கட்டமைத்துக் கொள்வது நல்லது, அல்லது சூழலுக்கேற்ப தங்களது சொற்களை கட்டமைத்துக் கொள்வது மிகச் சிறப்பானது. சமீபத்திய உதாரணங்களை பார்க்கும்போது சமூக ஆர்வலர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட குறைவாகத்தான் இருக்கிறார்கள். கடந்த காலத்தை போல அதிகமான சமூக ஆர்வலர்கள் கிளம்பி வரவில்லை. தங்களது உணர்வுகளை மிக 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 விரைவாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆர்வலர்கள் இப்பொழுது எங்கே போனார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான். சமூகத்துக்கான தேவை குறைந்து விட்டதா அல்லது அவர்களாக ஒதுங்கி கொண்டார்களா என்பதெல்லாம் தெரியவில்லை. சமூகத்துக்கு எப்பொழுதுமே சமூக ஆர்வலர்கள் தேவையாகத்தான் இருக்கிறார்கள். சமூகம் அப்பொழுதுதான் இயங்கும். பல குரல்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அவர்களால் தான் அது வெளிப்படுத்த முடியும். அதற்கான பின்விளைவுகளையும் அவர்கள் சந்திப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனால்தான் கடந்த கால சமூக ஆர்வலர்கள் இப்பொழுதெல்லாம் வெளியே தலை காட்டுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொள்ள வேண்டியதுதான்.